ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் 2 வருஷம் மிங்கில் இருக்குது. 2023ஓட கடைசி நாள், 2024ஓட முதல் நாள் எப்படி போனது அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையிலே வந்து கோல்டு ஷாப்பிங்க்கு கிளம்பியிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக நான் கிளம்புனேன். பாப்பா வந்து அவளுக்கும் ரிங் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் ரிங் எடுக்கிற பிளானில் தான் கிளம்புனேன். எனக்கு மட்டும் தான் வாங்க போகிறேன், உனக்கு இல்லைம்மா, நீ வளர்ந்ததுக்கப்புறம் வாங்கி தரமான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதான் கொஞ்சம் சோகமாக இருந்தாங்க. அவளை சிரிக்க வைக்கிறதுக்காக அவளை மாதிரியே கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்து சிரிக்க வச்சுட்டு இருந்தேன். இந்த ஸ்லிப்பர் வந்து ரீசெண்டாக நம்ம மேக்ஸ் ஷோரூம் போயிருந்தப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு விலாகில் கூட வந்து காட்டியிருந்தேன். வியர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக, நடக்கிறப்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் ஏதாவது வாங்கணுன்னா கண்டிப்பாக நான் இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஜோய் ஆலுகாஸ்க்கு தான் வந்து நாங்கள் போயிருக்கோம். இங்கே வந்து நான் ஒரு நகை சீட்டு வந்து கட்டிகிட்டு இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து நம்ம ஜிஆர்டியில் ஒரு சீட்டு போட்டிருந்தோம். 2 months அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தப்போ நானும் கூட போயிருந்தேன். அப்போ தான் அவங்க அதை ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 months அவங்களால பே பண்ண முடியல. அதனால க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து வளையல் வந்து எடுத்து கொடுக்கலான்னு அவங்க பாப்பாவுக்கு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து இல்லை வேண்டாம், 3 months முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு 7 months தானே, நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிட்டு நான் தான் வந்து கண்டினியூ பண்ணேன். இப்போ டிசம்பரில் லாஸ்ட் டியூ வந்து December 2 அன்றைக்கி வந்து நான் பே பண்ணியிருந்தேன். நம்ம ஜிஆர்டிலலாம் கடைசி சிட்டோட லாஸ்ட் டியூ அன்றைக்கி வந்து நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம அன்றைக்கி ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி போய் ஜுவல் எடுக்கலான்னு பார்த்தப்ப இல்லை 25th தான் க்ளோஸ் ஆகும், நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க 26லேருந்துன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் இங்கே வந்து ரிங் எடுக்கிற பிளானில் தான் இருந்தேன். ஏன்னா ஜிஆர்டியில் வந்து 2000 11 months பே பண்ணப்போ 22,000க்கு நம்மளுக்கு 4 grams ஏறி இருந்தது. இப்போ இது வந்து 2000 அமௌண்ட்டாக கட்டினா அமௌண்ட்டாக தான் ஏறுன்ற மாதிரி சிட்டு. இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் பாருங்களேன். இப்போ ரேட்டு ஏறிட்டா நம்ம போய் செக் பண்ணப்போ 3.2 grams தான் எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. ரிங்ஸ்லாம் தான் எடுத்து கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து எதுவுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை டிசைன்ஸு. அதுக்கப்புறம் அவங்க பிளாட்டினம் ரிங்ஸும் காட்டினாங்க. இப்போதைக்கு நான் பிளாட்டினமில் ரிங் எடுக்கிற பிளான் இல்லை எனக்கு அப்படின்றனால வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய செயின்லலாம் எடுத்து காட்டுங்க, சரி 1 பவுனுக்காவது எடுக்கலான்னு சொல்லிட்டு செயின்லாம் டிசைன் காட்ட சொன்னப்போ அதுவுமே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. டிசைனர் செயினாக வாங்கணும், இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்க மாதிரியாவது வாங்கணும்ல. சரி பாப்பாவுக்காக தான் வாங்குற பிளான். ஏற்கனவே நம்ம ஒரு செயின் வந்து வாங்கியாச்சு, அதனால் பாப்பாவுக்கு எடுத்து கொடுக்கலாம் ஒரு பவுனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வந்து 3/4 கிராமில் இருக்குது, அரை பவுனுக்கு இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து காட்டுங்க, எதுவுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தப்போ இது வந்து 5.791 grams இருந்தது. இந்த மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு டிசைன் தான். பட் ஆனால் இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நிறைய பேர் இந்த மாடல் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகே, இப்போதைக்கு வியர் பண்ணுறதுக்கு பாப்பாவுக்கு கொஞ்சம் பார்த்து ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் வியர் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நான் எப்போவுமே வந்து 1 பவுனுக்கு கீழெலாம் செயின் எடுக்கிறத வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். எனக்கும் நான் இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி பாப்பா நார்மலாகவே ரெகுலர் யூஸ்க்கெலாம் நம்ம மெல்லிஸாக இருக்கிற மாதிரி செயின்லாம் போடுறாங்கல்ல, அப்போ இது வந்து கொஞ்சம் இருக்கும், பார்த்து போட்டுக்கலாம், ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் வியர் பண்ணுறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மனசை தேத்திட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா 19% வேஸ்டேஜில் இருந்தது. நம்மளுக்கு அங்கே வந்து சிட்டுக்கு 18% வரைக்கும் தான் வேஸ்டேஜ் கிடையாது. அப்போ 3.2 grams இருந்ததில் நம்ம கட்டியிருந்த அமௌண்ட்டு 20,000க்கு அதுக்கு மட்டும் நம்மளுக்கு 1% மட்டும் வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பேலன்ஸ் இருக்கிற கிராம்ஸ்க்கு வந்து 19% வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருந்தது. அப்படி தான் இப்போ நீங்கள் டைமில் 25% வந்து வேஸ்டேஜில் தள்ளுபடின்னு போட்டிருந்தாங்க, அதை டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏற்கனவே 20,000 பே பண்ணியிருந்தோம், இப்போ 17,000 பே பண்ணிவிட்டு 37,000க்கு இந்த செயின் எடுத்துருக்கேன். பார்த்ததுக்கப்புறம் முகத்தில் வந்து அப்படியே ஒரு புன்னகை. இப்போ நான் வந்து வியர் பண்ணியிருந்த செயினையும் சேர்த்து வாங்கி போட்டுட்டு 2 செயினாக வந்து போட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. நான் 2மே போட்டுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீடு கட்டினதுனால கொஞ்சம் லோன்லாம் போயிட்டு இருக்கிறதுனால சரி ஒரு 2,000 மட்டும் பே பண்ணுவோன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்ட்ராலாம் போட்டு வாங்குற மாதிரி 1.5 பவுனுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிட்டு. நான் வந்து இப்போதைக்கு இந்த லோன் முடிகிற வரைக்கும் ஜுவல்லாம் வாங்க வேண்டாம், இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் பாப்பாவோட ஸ்மைல் பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஹாப்பியாக அவள் ஃபீல் பண்ணுறா. அவளுக்கு வந்து இந்த கோல்டுலாம் ரொம்பவே ஆர்வம், அவள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா. நம்ம அவளுக்காவது கொஞ்சம் சேர்த்து வைக்கணும்ல அப்படின்றதுனால கொஞ்சம் சின்ன சின்னதாக மட்டும் இப்போதைக்கு பண்ணலான்னு தான் பண்ணியிருந்தேன். 2023 ஜனவரி அப்போ தொடங்கின சிட்டு, அது வந்து தீபாவளி அப்போ கம்ப்ளீட் ஆனது. அப்போ வந்து அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஜிம்மிக்கு வாங்கிட்டோம். இப்போ வந்து இந்த சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது. இதில் வந்து செயின் வாங்கியாச்சு. அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஜிம்மிக்கு அந்த செயின் வாங்கி கொடுத்ததில் அவ்வளோ ஹாப்பி, எங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பி. இப்போ அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பிராண்டில் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பாப்பா வந்து இந்த மாதிரி தான் இன்னர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அது கூட வந்து நியூ இயருக்கு ட்ரெஸ்ஸு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் டூடுல் அப்படின்ற ஒரு பிராண்டில். இது வந்து நம்மளுக்கு கைக்கு வந்ததுக்கப்புறம் அன்பாக்ஸ் பண்ணப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடியே டூடுல் பிராண்டில் ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் வந்து நான் எடுத்து ஒரு ரிவ்யூ வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அது வந்து 7 to 8 சைஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். கரெக்டாக நீ லென்த்துக்கு இருந்தது. நான் அப்போயே சொல்லியிருந்தேன் அதுக்கு அடுத்த சைஸ் இருந்திருந்தால் நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருந்தேன். சைஸ் இல்லைன்றதுனால நான் ரிட்டன் போட்டிருந்தேன்.
இந்த ட்ரெஸ்ஸில் வந்து 9 to 10 சைஸ் அவைலபிளாக இருந்தது. பாப்பாவுக்கு வந்து இப்போ 7 இயர்ஸ் முடிஞ்சு 8 இயர்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஆனால் 9 to 10 அப்படின்றப்ப லென்த்து வந்து நீயை விட நல்லா கீழே வரைக்கும் இருக்குது. ஆனால் ட்ரெஸ்ஸோட சைஸ் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஆனால் பின்னாடி ஹிப்பில் வந்து நம்மளுக்கு இழுத்து கட்டிக்கிறதுக்கு வந்து டைப் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றனால பிரச்சனை இல்லைன்ட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். அதேமாதிரி தான் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் இதுக்கு முன்னாடி கூட வந்து போட்டிருக்காங்க பாப்பா. ஆனால் யூனிகார்ன் டிசைன் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த செஸ்ட் போர்ஷனில் இதில் கொஞ்சம் பிரிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்த உடனே யூனிகார்ன் அப்படின்னு தெரியாது. அதில் இருக்க கலர் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் டிசைன் மட்டும் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து அந்த பிரிண்ட்டே அப்படி இருக்கிறதுனால பாப்பா ரொம்ப நல்லா லைக் பண்ணாங்க. அப்புறம் ஜிமிக்கி ஒர்க் மாதிரி பண்ணி மேலே நெட்டு வச்சு அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா இருந்தது. 10 இயர்ஸ் போட்டிருப்பாங்க சைஸ். இது வந்து 999 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். நியூ இயர் அன்றைக்கி இதுதான் வியர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஷார்ட்ஸில் கூட வந்து பார்த்துருந்துருப்பீங்க. இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா ஹஸ்பண்டும் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ்க்கு மாமியார் வீட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு வந்து போயிருந்தாங்க. அங்கே போயிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி நடுவில் வந்து திரி போட்டு ஏற்றுற விளக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணது கிடையாது இது வரைக்கும். ரொம்ப நாளாக நானும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன். இந்த விளக்கில் ஏற்றி பார்ப்போம். அப்புறம் பாப்பாவுக்கு வளையல், எனக்கு கிளிப்பு, அப்புறம் பாப்பாவுக்காக ஒரு டாய் பேட்டு இது வந்து வச்சுட்டு தான் இப்போ வரைக்கும் விளாண்டுட்டு கிடக்குறாங்க. எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். பூஜை அறையிலே வந்து வச்சிடலான்ட்டு. ஈவினிங் வந்து நியூ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மேரிஸ் கேரர் அங்கே தான் நம்ம எப்போவுமே கேக் வாங்குறது அங்கே தான் போயிருந்தோம். அன்றைக்கி வந்து நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு கூட்டம். லாஸ்ட்டு 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர்க்கு கேக் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுட்டேன், வீட்டில் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி. அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. இந்த வருஷம் வந்து நேரில் போய் பார்த்து வாங்கலான்னு போனப்போ தான் தெரியுது இவ்வளோ கூட்டம் இருக்குது. எவ்ரி இயர் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு தெரில. அடுத்த வருஷம்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈவினிங்காவது சீக்கிரமாக அது போய் வாங்கிடணும். நாங்கள் ஒரு 7:30 மணிக்கிட்ட தான் போய் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்துட்டு ஒரு 9:30 மணிக்கு சாப்பிட்லாம் முடிச்சுட்டு கோலம் போட ஆரம்பித்தோம். எப்போவுமே வந்து டேரெக்டாக வந்து கோலமாவிலே வந்து போட்டுருவேன். ஏதாவது ஒரு பிக்சர் வந்து கூகுள்லேயே கோலம்லாம் வந்து நிறையா நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கலாம் பிக்சர்ஸ், அதை பார்த்து அப்படியே தான் போட்டுறது. இந்த வருஷமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அதை பார்த்து தான் போடலான்னு முடிவு பண்ணி ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கு இந்த டைம் வந்து பாப்பா கிட்ட சாப்பிக்ஸ் இருந்தது. அது வந்து ஒரு ப்ளூ கலர் சாப்பிக்ஸ், அதான் உங்களுக்கு கிளியராக தெரியல. அதை வச்சு வந்து அவுட்லைன் மட்டும் அப்படியே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கோலம் வந்து அதுக்கு மேலே போட்டு அதுக்கு அப்புறம் கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் திருப்பி அகைன் கலர் பண்ணதுக்கப்புறம் கொடுத்து ஹாப்பி நியூ இயர் 2024 அப்படிலாம் எழுதி விட்டுட்டு இருந்தோம். கிறிஸ்மஸ்க்கும் நைட்டே போட்டுடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வேண்டான்ட்டு விட்டுட்டு தான் காலையில் 4:30 மணிக்கு எழுந்து போட்டேன். இப்போ நியூ இயர்க்கு நைட்டு தானே நம்ம 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து செலிப்ரேட் பண்ணோம். அதனால் நைட்டே வந்து போட்டாச்சு. போட்டுட்டு போயிட்டு அப்புறம் நானும் பாப்பாவும் குளிச்சுட்டு வந்தோம். குளிச்சுட்டு அப்புறம் சாமிக்கு வந்து பூவெல்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன், விளக்கெலாம் ஏற்றி. சென்னையிலலாம் வந்து 12 மணிக்கு எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் வந்து முழிச்சிருப்பாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வீட்டில் கோலம்லாம் போட்டு சூப்பராக நைட்டே வந்து நியூ இயரை வரவேற்க தயாராகி நல்லா வெடி வெடித்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே வந்து பக்கத்துலலாம் அங்கங்கே வெடி சவுண்டு வந்து கேட்குது. ஆனால் அந்தளவுக்கு சென்னையில் இந்த அளவுக்கு எங்களால் என்ஜாய் பண்ண முடியல. மாடியிலேருந்து பார்த்தா அங்கெல்லாம் அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் இல்லை. நியர்பைலலாம் நிறையா எல்லாருமே சைலண்ட்டாக இருந்தாங்க. தூங்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு ரொம்ப சைலண்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிவிட்டு போய் படுத்துடலான்ட்டு நாங்களும் போய் படுத்துட்டோம். அப்புறம் காலையில் எழுந்து சர்ச்சுக்கு கோவிலுக்கெலாம் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அம்மா வீட்டில் சாப்பிட்டோம்.
அங்கேருந்து அப்படியே மாமியார் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்பவும் போல் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். பாப்பா டான்ஸ் ஆட விட்டு வீட்டிலேயே வந்து எடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்ததும் இந்த இடத்துல ஆடுற மாதிரி நாங்கள் அதனால் ஆட விட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து மிங்கிள் பண்ணி தான் நான் ஒரு 2 ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். பாப்பாவுக்காக நிறைய பேர் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. டான்ஸ் கிளாஸில் சீக்கிரமாக இந்த இயர் வந்து கண்டிப்பாக சேர்த்து விட்டுருவேன். இந்த லீவுக்குள்ளே சேர்த்து நான் என்ன நினச்சேன்னா இப்போ அடுத்து ஆனுவல் டே ப்ரோக்ராம் வரும், ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் அது இதுன்னு போயிட்டுருக்கோம். அப்புறம் ஈவினிங் டைமும் டான்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு லீவ் விடுவாங்களா அப்போ கொண்டு போய் சேர்த்து விட்டுலான்னு இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்கேன். மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பாப்பா கையில் பிடிக்கவே முடியாது. அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு குட்டீஸுங்க வந்து ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிருவாங்க. பின்னாடி வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடியே ஆறு ஓடுது. அங்கே வந்து எவ்ரி டைம் நாங்கள் போகிறப்பெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வருவோம். இந்த வாட்டி தண்ணி வந்து கம்மியாயிட்டு எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். கேர்ள்ஸ்னாவே வந்து இந்த நகை பூ இது மேலெல்லாம் ஆசைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து ஒரு மெயின் உதாரணமே பாப்பா தான். சின்னதாக வந்து தொங்க விடுறமான்னா இல்லை எனக்கு பெருசாக தொங்க விடணும்னா அப்படியே இழுத்து இழுத்து கீழே வரைக்கும் தொங்கிட்டு இருக்கு. லஞ்சுக்கு வந்து அத்தை சிக்கன் எடுத்து சமைச்சிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குழம்பு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலான்ட்டு. அப்புறம் ஒரு 7:30 மணிக்கிட்ட வந்து திருப்பி ஒரு 2-3 வெடியெல்லாம் எடுத்து கொளுத்திட்டு இருந்தோம். இந்த வாட்டி தீபாவளிக்கு வாங்கினதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய செப்பரேஷனாக வந்து பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து எல்லாம் எதில் எது வெடிக்குதுன்னே தெரியல. அதனால் கொஞ்சம் பொறுமையாக கொளுத்தலான்ட்டு. பாப்பா வந்து கம்பி மத்தாப்பெலாம் வந்து கொளுத்துறதில்ல, அதுக்கெலாம் பயப்படுறா. சாட்டை வந்து கொளுத்துவா, அதுவுமே அப்படியே ஆட்டுறப்ப காலில் படுது கையில் படுதுன்ட்ருப்பா. அதனால் இந்த வருஷம் வந்து அவள் அதிகமாக கொளுத்துறது இந்த மேட்ச் பாக்ஸ் மட்டும்தான். எங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து இப்படி தான் போனது. நீங்களாம் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, இந்த இயரில் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.